டியர் பேரண்ட்ஸ், டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சில மாணவர்கள் இருப்பார்கள், எல்லா ஆசிரியர்களிடமும் ஒரு குறித்த பாடத்தை கற்பதற்கு ஓடி 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 பணம் செலுத்தி செலுத்தி படித்துக் கொண்டிருப்பார்கள். எதை எடுத்தாலும் புத்தகமாக வாங்கி படித்துக் கொண்டிருப்பார்கள். ஆர்வம், அதிகமான ஆர்வம். ஆனால் அவர்கள் பெருகேட்டிலே கோட்டை விட்டு விடுவார்கள். இந்த மாணவர்களை கண்டிருப்பீர்களா? கண்டிருப்பீர்கள். உண்மையில் நாம் எல்லா விடயங்களையும் கற்றுக்கொள்வதில் எந்த முன்னேற்றமும் இல்லை. எந்த விடயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிந்து, எந்த விடயத்தின் ஊடாக பரீட்சையிலே வெற்றி கொள்ள முடியும் என்பதை அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் எல்லா விடயங்களையும் கற்றுக்கொண்டே இருப்பது, எல்லா ஆசிரியர்களிடமும் போய் டியூஷன் படிப்பது, எல்லா ஆசிரியர்களிடமும் ஜூமிலே கிளாஸுக்கு போவது, ஒரு பாடத்தை எடுத்தால் எல்லோரிடமும் அவர் விரும்பாத எல்லோரிடமும் போய் கற்பது, இதை ஹார்ட் ஒர்க் என்று சொல்வது. ஆனால் உரிய விடயத்தை உரிய அடிப்படையில் கற்றுக்கொள்வது, எந்த விடயம் நமக்கு பயனுள்ளது என்பதை அறிந்து கற்றுக்கொள்வதை ஸ்மார்ட் ஒர்க் என்று சொல்வது. திறன் பணி, திறனான ஒரு முயற்சி. இந்த எல்லா விடயங்களையும் ஹார்ட் ஒர்க் பண்ணுபவரை, இந்த ஸ்மார்ட் ஒர்க் செய்பவர் சிம்பிளாக, வெரி சிம்பிளாக பரீட்சையிலே சித்தி அடைந்து உயர்நிலைகளை அடைந்து விடுவார். எனவே எல்லோரும் ஸ்மார்ட் ஒர்க் பற்றி யோசிக்க வேண்டும். எதை படிப்பது? சில விடயங்களை எடுத்தால், உதாரணமாக ஒரு பிசிக்ஸ் என்ற ஒரு பாடத்தை எடுத்தால், அதிலே ஒரு சில பாடப்பரப்புகளில் தான் அதிகமான வினாக்கள் வந்து கொண்டிருக்கும். அது எல்லா முறையிலும் வேறு வேறு வடிவிலே வந்து கொண்டிருக்கும். அவற்றை அறிய வேண்டும். தேவையில்லாத எவ்வளவோ விடயங்களை நாம் கற்றுக் கொண்டிருக்கும். எல்லா பாடத்திலும் இருக்கிறது. அவை பரீட்சைக்கு வராது, ஆனால் அறிவுக்கு தேவை என்று கற்றுக் கொடுப்பார்கள் ஆசிரியர்கள். அவற்றை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் பரீட்சை நோக்கி கற்கின்ற போது அந்த பரீட்சைகளுக்கு வரக்கூடிய வினாக்களை உள்ளடக்கிய பகுதிகளை தேடி அறிந்து கற்றுக்கொண்டு அதிலே வெற்றி அடைபவன் தான் அவன் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி முடித்தவன் என்றும், பரீட்சையிலே வெற்றி கொண்டவன் என்றும், வாழ்க்கையிலே அவன் முன்னுக்கு செல்வதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே மாணவர்களே, ஸ்மார்ட் ஒர்க் செய்யுங்கள். ஸ்மார்ட் ஒர்க்கின் ஊடாக வெற்றி அடையலாம். அது உங்களுக்கு எதிர்காலத்தில் சிறந்த முறையிலே காட்டித்தரும் என்று கூறி விடைபெறுகின்றேன்.